சுதந்திர போராட்ட தியாகி அன்சாரி துரைசாமியின் 120வது பிறந்த நாளை முன்னிட்டு அதித்தி சிக்னல் அருகே அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு புதுவை அரசு சார்பில் அமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரியில் சுதந்திர போராட்ட தியாகி அன்சாரி துரைசாமியின் 120வது பிறந்த நாள் ஜூலை 2ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அதித்தி சிக்னல் அருகே சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு புதுவை அரசு சார்பில் அமைச்சர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி ஆகியோரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவர்களைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். மேலும் இந்த நிகழ்வில் தியாகி அன்சாரி துரைசாமியின் குடும்பத்தினர் ஜெகத் ரட்சகன், ரங்கநாயகி ஜெகத் ரட்சகன் ஆகியோரும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற தியாகி அன்சாரி துரைசாமியின் 120வது பிறந்தநாள் விழாவில் அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி ஜூலை 2ஆம் தேதி காலை 10 மணியளவில் முன்னாள் சுதந்திர போராட்ட வீரரும் புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான தியாகி அன்சாரி துரைசாமி அவர்களின் 120வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிதி ஹோட்டலின் அருகே இருக்கக்கூடிய அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் விக்னேஷ் கண்ணன் மற்றும் நாராயணசுவாமி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து பிறந்தநாள் நிகழ்ச்சி அனுசரிக்கப்பட்டது. தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமியின் குடும்பத்தினர் ஜெகத் ரட்சகன், ரங்கநாயகி, செய்தி விளம்பரத்துறை இயக்குனர் சுரேஷ் ராஜ், அதிகாரி குலசேகரன் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு மரியாதை செய்தனர். தொடர்ந்து மதியம் 12 மணியளவில் தியாகி வாழ்ந்து மறைந்த அம்பலத்தடையார் மடம் வீதியில் உள்ள அவரது வீட்டில் உள்ள திருவுருவ படத்திற்கு பாமக அமைப்பாளர் கணபதி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன், தந்தை பிரியன், முதுபெரும் தியாகிகள் குடும்பத்தினர் ஆகியோர் அன்னாரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து ஏழை எளிய மக்கள் 500 நபர்களுக்கு மேல் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார்கள். மேற்கண்ட இரு நிகழ்ச்சிகளுக்கும் வருகை புரிந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தியாகி அன்சாரி துரைசாமி குடும்பத்தினர் முன்னாள் வார்டு உறுப்பினர் காக்காயந்தோப்பு கந்தன் என்கின்ற மெய்யழகன், சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன், மகன்கள் டாக்டர் சண்முக சுந்தரம், நீதிபதி ஓம் பிரகாஷ், மருமகள்கள் ஷாமிலா, ஜெயராணி மற்றும் பேரப்பிள்ளைகள் தீப்தி, சச்சின், பிரஷித், மிருத்திகா மற்றும் தியாகிகள் குடும்பத்தினர்கள், நண்பர்கள் பங்கேற்றனர். மற்றும் வருகை தந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் மற்றும் ரங்கநாயகி குடும்பத்தினர் வரவேற்று நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரியில் தியாகி அன்சாரி துரைசாமியின் 120வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் முன்னாள் சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான தியாகி அன்சாரி துரைசாமியின் 120வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. காலை அதிதி ஹோட்டல் அருகில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, எம்எல்ஏக்கள் விக்னேஷ் கண்ணன், நாராயணசாமி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் குடும்பத்தினர் மற்றும் செய்தி விளம்பரத்துறை அதிகாரிகளும் அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிகளுக்கு தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் தியாகிகள், அரசியல் பிரமுகர்கள், நண்பர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற தியாகி அன்சாரி துரைசாமியின் 120வது பிறந்தநாள் விழாவில் அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி ஜூலை 2ஆம் தேதி காலை 10 மணியளவில் முன்னாள் சுதந்திர போராட்ட வீரரும் புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான தியாகி அன்சாரி துரைசாமி அவர்களின் 120வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிதி ஹோட்டலின் அருகே இருக்கக்கூடிய அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது.
இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் விக்னேஷ் கண்ணன் மற்றும் நாராயணசுவாமி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து பிறந்தநாள் நிகழ்ச்சி அனுசரிக்கப்பட்டது. தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமியின் குடும்பத்தினர் ஜெகத் ரட்சகன், ரங்கநாயகி, செய்தி விளம்பரத்துறை இயக்குனர் சுரேஷ் ராஜ், அதிகாரி குலசேகரன் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு மரியாதை செய்தனர். தொடர்ந்து மதியம் 12 மணியளவில் தியாகி வாழ்ந்து மறைந்த அம்பலத்தடையார் மடம் வீதியில் உள்ள அவரது வீட்டில் உள்ள திருவுருவ படத்திற்கு பாமக அமைப்பாளர் கணபதி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன், தந்தை பிரியன், முதுபெரும் தியாகிகள் குடும்பத்தினர் ஆகியோர் அன்னாரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து ஏழை எளிய மக்கள் 500 நபர்களுக்கு மேல் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார்கள். மேற்கண்ட இரு நிகழ்ச்சிகளுக்கும் வருகை புரிந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தியாகி அன்சாரி துரைசாமி குடும்பத்தினர் முன்னாள் வார்டு உறுப்பினர் காக்காயந்தோப்பு கந்தன் என்கின்ற மெய்யழகன், சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன், மகன்கள் டாக்டர் சண்முக சுந்தரம், நீதிபதி ஓம் பிரகாஷ், மருமகள்கள் ஷாமிலா, ஜெயராணி மற்றும் பேரப்பிள்ளைகள் தீப்தி, சச்சின், பிரஷித், மிருத்திகா மற்றும் தியாகிகள் குடும்பத்தினர்கள், நண்பர்கள் பங்கேற்றனர். மற்றும் வருகை தந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் மற்றும் ரங்கநாயகி குடும்பத்தினர் வரவேற்று நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். முன்னாள் சுதந்திர போராட்ட வீரரும் புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவருமான சட்டமன்ற உறுப்பினருமான தியாகி அன்சாரி துரைசாமி 120வது பிறந்தநாள் விழா அதிதி ஹோட்டலில் அருகே இருக்கக்கூடிய அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் விக்னேஷ் கண்ணன் மற்றும் நாராயணசாமி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமியின் குடும்பத்தினர் ஜெகத் ரட்சகன், ரங்கநாயகி, செய்தி விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ் ராஜ், அதிகாரி குலசேகரன் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு மரியாதை செய்தனர். தொடர்ந்து தியாகி வாழ்த்து மறைந்த அம்பலத்தடையார் மடம் வீதியில் உள்ள அவரது வீட்டில் உள்ள திருவுருவ படத்திற்கு பாமக அமைப்பாளர் கணபதி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன், தந்தை பிரியன், முதுபெரும் தியாகிகள் குடும்பத்தினர் ஆகியோர் அன்னாரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து ஏழை எளிய மக்களுக்கு 500 நபர்களுக்கு மேல் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார்கள். மேலும் இரு நிகழ்ச்சிகளுக்கும் வருகை தந்த அனைவருக்கும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் தன ஜெகத் ரட்சகன் தலைமையில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தியாகி அன்சாரி துரைசாமி குடும்பத்தினர் முன்னாள் வார்டு உறுப்பினர் காக்காயந்தோப்பு மெய்யழகன், சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன், மகன்கள் டாக்டர் சண்முக சுந்தரம், நீதிபதி ஓம் பிரகாஷ், மருமகள்கள் ஷியாமலா, ஜெயராணி மற்றும் பேரப்பிள்ளைகள் தீப்தி, சச்சின், பிரஷித், மிருத்திகா மற்றும் தியாகிகள் குடும்பத்தினர், நண்பர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தியாகி அன்சாரி துரைசாமியின் 120வது பிறந்தநாள் விழா அனுசரிக்கப்பட்டது. அதித்தி உணவகம் அருகே அமைந்துள்ள தியாகி அன்சாரி துரைசாமியின் சிலைக்கு அமைச்சர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் விக்னேஷ் கண்ணன், நாராயணசாமி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன், தியாகியின் குடும்பத்தினரான ஜெகத் ரட்சகன், ரங்கநாயகி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ் ராஜ், அதிகாரி குலசேகரன், துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு தியாகியின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமி வாழ்ந்து மறைந்த அம்பலத்தடையார் மடம் வீதியில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் பாமக அமைப்பாளர் கணபதி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன், தந்தை பிரியன், முதுபெரும் தியாகிகளின் குடும்பத்தினரன் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தோர் கலந்து கொண்டனர். பின்னர் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தியாகியின் குடும்பத்தினரான முன்னாள் வார்டு உறுப்பினர் கந்தன், டாக்டர் சண்முக சுந்தரம், நீதிபதி ஓம் பிரகாஷ், ஷியாமலா, ஜெயராணி, தீப்தி, சச்சின், பிரஷித், மிருத்திகா உள்ளிட்ட குடும்பத்தினரும், தியாகிகளின் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் பொதுமக்களும் பங்கேற்று மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சி நிறைவில் வருகை தந்த அனைவருக்கும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் மற்றும் ரங்கநாயகி ஆகியோர் குடும்பத்தினர் சார்பில் நன்றி தெரிவித்தனர்.
தியாகி அன்சாரி துரைசாமி 120வது பிறந்த நாள். அமைச்சர்கள் சிவக்கொழுந்து, ராஜவேலு மாலை அணிவித்து மரியாதை. தியாகி அன்சாரி துரைசாமியின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர்கள் VP சிவக்கொழுந்து, ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் சுதந்திர போராட்ட வீரரும் புதுச்சேரி முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான தியாகி அன்சாரி துரைசாமியின் 120வது பிறந்தநாள் விழா இன்று புதுச்சேரியில் அரசு மற்றும் அவரது குடும்பத்தினர் சார்பில் மரியாதையுடன் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி அதிதி ஹோட்டல் அருகே அமைந்துள்ள தியாகி அன்சாரி துரைசாமியின் சிலைக்கு புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் VP சிவக்கொழுந்து, ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் விக்னேஷ், கண்ணன், நாராயணசாமி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தியாகியின் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமியின் குடும்பத்தினர் ஜெகதரக்ஷன், ரங்கநாயகி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ்ராஜ், அதிகாரி குலசேகரன் மற்றும் துறை அலுவலகர்கள், ஊழியர்கள் ஆகியோரும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் தியாகி அன்சாரி துரைசாமி வாழ்ந்து மறைந்த அம்பலத்தடையார் மடம் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு குடும்பத்தினர், அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் முதுபெரும் தியாகிகளின் குடும்பத்தினர் மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் பாமக அமைப்பாளர் கணபதி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன், தந்தை பிரியன் உள்ளிட்டோர் பங்கேற்று தியாகியின் சேவையை நினைவு கூர்ந்தனர். பிறந்தநாள் விழாவையொட்டி 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இரு நிகழ்ச்சிகளுக்கும் வருகை தந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகதரக்ஷன் தலைமையில் குடும்பத்தினர் சிறப்பாக வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் வார்டு உறுப்பினர் காக்கையந்தோப்பு கந்தன் என்கிற மையழகன், சேவை அமைப்பு தலைவர் ஜெகதரக்ஷனின் மகன்கள் டாக்டர் சண்முக சுந்தரம், நீதிபதி ஓம் பிரகாஷ், மருமகள் சியாமலா, ஜெயராணி, பேரப்பிள்ளைகள் தீப்சி, சச்சின், பிரஷித், முருந்திகா, தியாகிகளின் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகதரக்ஷன் மற்றும் ரங்கநாயகி ஆகியோர் குடும்பத்தினர் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது.